ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் தலைவர்கள் சீரீஸில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் அவர் இந்தியாவிலேருந்து ஐரோப்பாவுக்கு தப்பி சென்றிருப்பார். தப்பி சென்று என்னென்னலாம் பண்ணாருன்றதை பார்ப்போம். 1941 ஜனவரி 17 பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு சிறையில் இருந்திருப்பார். அதுக்கு முன்னாடி, அதாவது வீட்டு சிறைனா ஹவுஸ் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அவரோட வீட்லேயே அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவர் எங்கேயும் வெளியே போகக்கூடாது, வெளியே போக விடாமல் யாருக்கிட்டையும் பேசவும் விட மாட்டாங்க, வெளியில் யாருக்கிட்டையும். அதுக்கு பேர் தான் ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டு சிறையில் இருக்கிறது. அப்படி இருந்து அவர் பார்த்தீங்கன்னா 1941 ஜனவரி 17 பார்த்தீங்கன்னா வீட்டு சிறையிலேருந்து பெஷாவர் வழியாக ஜெர்மனியில் இருக்க பெர்லினுக்கு தப்பி செல்வார். ஓகேங்களா? பெஷாவர்ன்றது எங்கே இருக்குன்னா, இப்போ பாகிஸ்தான் கிட்ட இருக்குது. அது பெஷாவர். அது வழியாக ஜெர்மனியில் இருக்க பெர்லினுக்கு செல்வார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1941 ஜனவரி 21 அப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுடனான இந்தியாவின் வடமேற்கு எல்லை, இந்தியாவோட வடமேற்கு எல்லை ஆப்கானிஸ்தான் கூட நம்மளுக்கு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கிற அந்த வடமேற்கு எல்லையிலேருந்து பார்த்தீங்கன்னா வழியாக ரஷ்யா செல்வார். அங்கேருந்து ரஷ்யாவுக்கு, அதாவது பாகிஸ்தானோட பெஷாவர் போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வழியாக ரஷ்யாவுக்கு போயிடுவார். ரஷ்யாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இவர் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி போய் பெர்லின் அப்படி போவார். அதான் மாஸ்கோ, ரஷ்யாவில் இருக்க மாஸ்கோவுக்கு போயிட்டு அப்புறம் ரோமுக்கு போவார். ரோம்லேருந்து ஜெர்மனிக்கு போயிடுவார். ஜெர்மனியில் பெர்லினுக்கு போயிடுவார். அங்கே எவ்வளோ நாள் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1941 1943 வரைக்கும் 3 வருஷம் அங்கேயே இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1941 நவம்பரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் ஜெர்மனியோட ஒரு வானொலி, அதாவது ஒரு ரேடியோ, ஜெர்மனியோட ஒரு ரேடியோவிலேருந்து இவர் ஒளிபரப்பப்பட்ட அவரின் பேச்சு, அதாவது அவர் ஜெர்மனியோட ஒரு ரேடியோவிலேருந்து அவர் பேசுவார். அது உடனே ஆங்கிலேயர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்துது. இவர் காணாமல் போனால் எப்படி அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பெர்லினில் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்திய மையம் அப்படின்றத ஒன்று தொடங்கி ஆங்கிலேயர்களுக்காக போரில் கலந்துக்கிட்டு போர் கைதிகளாக எதிரி நாட்டுகளால் பிடிச்சு வைக்கப்பட்டவங்களெல்லாம் இவங்க ஒன்றிணைத்து இந்திய படையணி பிரிவு அப்படின்ட்டு ஒரு படையை உருவாக்குவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1942 இவர் ஹிட்லரை சந்திப்பார். ஜெர்மனியோட ஆதரவு வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பானோட முழு ஆதரவையும் இவர் பெற்று இருப்பார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்தமாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.